கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பறப்பதற்கு ஒரு பரீட்சை என்ற தலைப்பில் இன்று தியானிப்போம். யாக்கோபு 1:3. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்குமென்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஆம், எனக்கு அன்பானவர்களே, பிரச்சனைகள் நம்முடைய வாழ்வை முடக்கி போடுவதற்கு அல்ல. தேவன் அனுமதிக்கும் பிரச்சனைகளும் உபத்திரவங்களும் நம் வாழ்வை தூக்கி நிறுத்தவே ஏற்படுகின்றன. இந்த உபத்திரவத்தின் மூலமாக நாம் கடவுளோடு நம்மை ஐக்கியப்படுத்தி கொள்ள முடிகிறது. கடவுள் நம்மை சோதிக்கிறவர் அல்லர். ஆயினும் நம் நிலையை நாம் உணர்ந்து கொள்ளும்படியாகவும் நம்மை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும்படியாகவும் நமக்கு சில நேரங்களில் பரீட்சைக்கு அனுமதிக்கப்படுகிறோம். இந்நாட்களில் நாம் தோற்று போகாதபடிக்கு ஜெபம் பண்ண வேண்டும். நம்மை தாங்கிக் கொள்ளும் அளவை விட அதிகமாய் சோதிப்பதற்கு கடவுள் அனுமதிக்கவே மாட்டார். நமக்கு பரீட்சை உண்டாகும்போது, அதாவது நம் வாழ்வில் தேவன் அனுமதிக்கும் காரியங்கள் நடக்கும்போது, நமது விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்குமென்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். உற்சாகமாய் இந்த நாளை எதிர்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நாட்களிலே நாங்கள் உலக வேலைகளிலும் ஆன்மீக வேலைகளிலும் செயல்படும் பொழுது, பரீட்சை கடந்து வரும் பொழுது அதை ஜெயமாக மாற்றுகிற தேவனை முன்னிறுத்தி கடந்து போக ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. பெரிய காரியங்களை, அதிசயமான அற்புதமான காரியங்களை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.